எல்லோருக்கும் வணக்கம். லூக்கா 14வது அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பாருங்கள், எப்படி இயேசுவுக்கு சீஷனாக இருப்பது என்பதை குறித்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாரு அப்படின்னா, எருசலேமுக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார். அங்கே போய் சிலுவை சுமக்கணும், நிந்தைகளை சுமக்கணும், அவமானங்களை சுமக்கணும், பாடுகளை சுமக்கணும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட வேண்டும், ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டும், நிறைய காரியங்கள் நடக்கணும். இது அவருடைய மரணத்துக்கே கொண்டு போகிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்க போகுது எருசலேமில். இவர் சிலுவையை சுமக்க போகிறார். தன்னுடைய சீஷர்களும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? இப்படி தான் இருக்கணும், இயேசுவை போல் இவர்களும் சிலுவையை சுமக்கணும் அப்படிங்கிறத இயேசு சொல்கிறாரு பாருங்கள். அது என்ன மாதிரியான சிலுவை அப்படின்னா, எல்லா ரிலேஷன்ஷிப் மேலேயும் யாரை வைக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னா இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்கணும். அதுதான் சீஷனுடைய ஒரு அடையாளம். இயேசுவை வைக்கிற இடத்துல தன்னுடைய தகப்பனையோ தாயையோ மற்ற ஆட்களையோ உறவினர்களையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ வைக்கிறது கிடையாது பாருங்கள். இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பவன் தான் அவருடைய உண்மையான சீஷன். அது மட்டும் இல்லை பாருங்கள், தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். நான் எப்படி இப்போ எருசலேமில் போய் சிலுவையை சுமக்க போகிறேன், உங்களுக்காக அவமானப்பட போகிறேன், உங்களுக்காக உங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறேன், இதே மாதிரி நீங்களும் இந்த சிலுவையை சுமக்கணும் அப்படின்றாரு. என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு. என்னை பின்பற்றி நான் எப்படி சிலுவையை சுமக்கிறேனோ இதேமாரி நீயும் செய் அப்படின்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யும்படியாக இறங்கி வந்திருக்கிறேன், நான் அதற்காக இந்த சிலுவையெல்லாம் சுமக்கிறேன், நீயும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக நம்மளும் இயேசுவை போல் சிலுவையில் அடித்து தான் நம்ம அப்படி சொல்ல வரல பாருங்கள். இயேசு என்ன சொல்ல வர்றாரு? அனுதினமும், இந்த வசனத்தை வாசிங்க உங்களுக்கு புரியும். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன். அனுதினமும் இந்த சிலுவையை சுமக்கணுமா? இயேசு எப்படி சுமந்தார்? ஒரே நாளில் தேவனுடைய சித்தத்தை, அந்த சிலுவை என்கிற சித்தத்தை சுமந்து முடித்து பறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த மாதிரி காரியங்களை அவர் செஞ்சார். அவர் கடவுள், அவர் இதெல்லாம் செஞ்சார் பாருங்கள். ஆனால் சீஷர்களுக்கு என்ன சொல்கிறாரு? அனுதினமும் எடுத்துக்கொண்டு இந்த சிலுவையை சுமக்கணும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுதினமும் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, இயேசுடைய விருப்பம் என்ன, அதை செய்பவன் அவன்தான் இயேசுவுக்கு சீஷன் பாருங்கள். அப்போ இயேசுவை பின்பற்றும் போது, அவரை விசுவாசிக்கும் போது அநேகரால் வெறுக்கப்படலாம், தள்ளப்படலாம். இயேசுவின் நிமித்தமாக, நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நமக்கு நிறையா துன்பங்கள் வரலாம். நம்முடைய சில டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் இயேசுவை பின்பற்ற வேண்டிய அந்த காலகட்டத்துக்குள்ளேயும் நம்ம இருக்கிறோம் பாருங்கள். அதையும் மறுக்க முடியாது. அனுதினமும் அவருடைய விருப்பத்தை செய்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவன் தான் இயேசுடைய சீஷன். அதை எப்படி செய்ய போகிறோம்? இயேசுவை ஃபாலோ பண்ணியே போகணுமா? அதுதான் சொல்கிறாரு. என்னை பின்பற்றி வரணும் அப்படின்றார். என்னை பின்பற்ற கடவன். அப்போ பாருங்கள், இயேசுவை பின்பற்றுறது, அவரை ஃபாலோ பண்ணி போகிறது, அவர் செய்த கிரியைகளை நாம் செய்யும்படி சீஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்லுது பாருங்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உண்மை ஆண்டவரே வெறுமையாக விசுவாசித்து உண்மை அட்மையர் பண்ணி நிற்கிறது மட்டும் இல்லை கர்த்தாவே, உண்மை ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணுவதற்கு உதவி செய்கிறாங்க. எல்லோரும் கர்த்தாவே தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் வைக்கட்டும். எல்லா ரிலேஷன்ஷிப் மேலேயும் தனக்கு மேலேயும் கூட கர்த்தாவே உம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் வைக்கட்டும். கர்த்தாவே, இதில் ஆண்டவரே உண்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கட்டும். அனுதினமும் ஆண்டவர் இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நீர் சொல்லியிருக்கிறபடியே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே அவர்களுடைய சிலுவையை எடுத்து ஃபாலோ பண்ண நீர் உதவி செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரை இந்த பூமியிலே செய்து முடிக்கும்படி, அப்படிப்பட்ட சிலுவையை ஆண்டவரை சுமக்கும்படி ஒவ்வொரு சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிவு அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும்.
ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.